ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா க்ரீன் பீஸ் பதார்த்தா தாங்க. ஆமாங்க, இப்போ பச்சை பட்டாணி நிறையவே கிடைக்கிது. ஸோ அதை வச்சு ஒரு பதார்த்தா பண்ணிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுலுங்க 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் பாதி அளவு பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை பட்டாணியை சேர்த்துடலாங்க. ஒரு முழு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 சின்ன பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா கழுவி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதையும் சேர்த்துடலாங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவில் கொஞ்சமாக கோதுமை மாவு கலந்து நல்லா பதத்தா தேய்ச்சிக்கலாங்க. நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சோடனே பட்டர் சேர்த்துக்கலாங்க. ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுக்கோங்க தோசைக்கல் ஃபுல்லாக. இப்போ தேய்ச்சி வச்சுருக்க பதார்த்தாவை சேர்த்துடலாங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சூப்பரான க்ரீன் பீஸ் பதார்த்தா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை தயிரோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது, இல்லை தயிர் பச்சடி வச்சு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்குங்க. எந்த ஒரு சைடிஷுமே தேவையில்லை, ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். க்ரீன் பீஸ் பதார்த்தா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பை.